ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை யூனிட் 4ல் ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் படித்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 60 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணைத் தலைவர்கள் யார்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இதில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. அரசியலமைப்பு உருவாக்கும் கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட திருத்தங்களின் எண்ணிக்கை 2473 திருத்தங்கள். அரசியலமைப்பு உருவாக்கும் கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட திருத்தங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 2473 திருத்தங்கள். எந்த குழுவின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது? எந்த குழுவின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இந்த குழுவில் மொத்தமாக 7 பேர் இருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா N கோபாலசாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி. தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்தது முக்கியமானது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் மொத்தமாக 389 பேர் இருந்தாங்க. இதில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா 292 பேர். சுதேச அரசுகள் 93 பேர். மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 3 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 389 பேர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1949 நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள் மற்றும் அட்டவணைகளை கொண்டிருந்தது? 1949 நவம்பர் 26ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள் மற்றும் எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். 395 சட்டப்பிரிவுகள், 22 பாகங்கள், 8 அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்த ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950 ஜனவரி 26. இதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. இல்லை கேட்டிருக்கிறது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1950 ஜனவரி 26. இல்லை ஜனவரி 26 தான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் தன் கைப்பட எழுதியவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் தன் கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது.
இல்லை ஏ வந்து சரிதான். உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது தான். இது நெகிழும் தன்மை மட்டுமே கொண்டதாக உள்ளது. இல்லை பி தான் தவறானது. இது நெகிழும் தன்மை மட்டும் கொண்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. இது நெகிழா தன்மை மற்றும் நெகிழும் தன்மை ஆகிய இரண்டையுமே கொண்டது தான். இல்லை நெகிழும் தன்மை மட்டும் சொல்லியிருக்காங்க. இல்லை பி தான் தவறானது. அடுத்தது பாருங்க, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நடுவண் மற்றும் மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. சரி. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. இல்லை டியும் சரியானதான். தவறானது எதுனா பி தான் தவறானது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு எந்தவித பாகுபாடுமின்றி எத்தனை வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு எந்தவித பாகுபாடுமின்றி 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது எதுனா முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது, இது முக்கியமானது, அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது எதுனா முகவுரையை தான் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947 ஜனவரி 22. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. எதுனா முகவுரை. முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு முறை மட்டுமே. முகவுரை வந்து எத்தனை முறை இதுவரை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை மட்டுமே. 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டுன்னு பாருங்க 1976 ஆண்டு. இந்த சட்ட திருத்தம்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டதுன்னா சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்களும் தான். இது நிறைய டைம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த சொற்களுடன் தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து எந்த சொற்களுடன் தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய மக்களாகிய நாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை எவ்வாறு வரையறுக்கிறது? இறையாண்மை மிக்க, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து இந்தியாவை எவ்வாறு வரையறுக்கிறதுனா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு மற்றும் அதன் முக்கிய முழக்கங்கள் யாவை? பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1789. 789. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1789. மற்றும் அதன் முக்கிய முழக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய முழக்கங்கள் என்னன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1789. இதில் முக்கிய முழக்கங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதில் வந்து முகவுரையில் வந்து முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? அதன் பொருள் என்ன?
சிட்டிசன் என்னும் சொல் வந்து சிவிஸ் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லத்தீன் மொழி சொல். இதுக்கான பொருள் என்னன்னா நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் எவ்வகையான குடியுரிமையை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் எவ்வகையான குடியுரிமையை வழங்குகிறதுனா ஒற்றை குடியுரிமையை. இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியுரிமைக்கான பகுதி என்னன்னா 2, அதுக்கான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 11. அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்கான பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா 3, அதுக்கான சட்டப்பிரிவு என்னன்னா இதுக்கு அடுத்தது 12லேருந்து 35. இதுக்கு அடுத்தது என்னன்னா பகுதி 4 என்னன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதுக்கான சட்டப்பிரிவுகள் என்னன்னா 36லேருந்து 51. இது அப்படியே வரிசையாக தெரிஞ்சுக்கோங்க. குடியுரிமைக்கான பகுதி கேட்டாங்கன்னா பகுதி 2, சட்டப்பிரிவுகள் என்னன்னா 5லேருந்து 11. அடுத்தது அடிப்படை உரிமைகள் வரும், கடமைகள் வராது. உரிமைகளுக்கான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3, அதுக்கான சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35. அதுக்கு அடுத்தது பகுதி 4 என்னன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதுக்கான சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 36லேருந்து 51. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, குடியுரிமை பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் தான் கேட்டிருக்காங்க. பகுதி 2 சட்டப்பிரிவு வந்து 5லேருந்து 11. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பனா 1955. 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? குடியுரிமை சட்டம் வந்து இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 முறை. இது ரொம்ப முக்கியமானது. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுவதற்கு ஒருவர் எந்த நாளுக்கு பின்னரோ அல்லது அன்றோ இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும்? 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுவதற்கு வந்து ஒருவர் எந்த நாள்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26 அன்று பின்னரோ அல்லது அன்றோ வந்து பிறந்திருக்க வேண்டும். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த முறையில் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த முறையில் இந்திய குடியுரிமையை பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வம்சாவளி மூலம். ஒருவர் பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பதிவின் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறுவது எதன் கீழ் வரும்? இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்திய அரசிற்கு விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறுவது வந்து எதன் கீழ் வரும்னா இயல்புரிமை மூலம். பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது அப்பகுதி மக்களை தனது குடிமக்களாக கருதி இந்திய அரசு குடியுரிமை வழங்குவது எந்த முறையை சார்ந்தது? பிரதேச இணைவு. பிற நாடுகள் அல்லது பகுதிகள் வந்து இந்தியாவுடன் இணையும் போது அப்பகுதி மக்களை தனது குடிமக்களாக கருதி இந்திய அரசு குடியுரிமை வழங்குவது வந்து எந்த முறைனா பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை பெறுதல். இல்லை, குடியுரிமை பெறுதலுக்கான 5 வழிமுறைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பிறப்பின் மூலம், ஒன்று வந்து பிறப்பு, 2வது வந்து என்னன்னு பார்த்தோம் வம்சாவளி, 3வது பதிவின் மூலம், 4வது இயல்புரிமை, 5வது பிரதேச இணைவு. இந்த 5மே குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள். அடுத்து என்ன பார்ப்போம்னா 3 வழிகளில் குடியுரிமையை எப்படி இழக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். குடியுரிமை இழத்தலுக்கான 3 வகைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டாபிக் 1ல் 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம்.
இதுவரையும் நம்ம 90 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்க பார்க்கலனா இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்திருப்போம். சோ வரிசையா நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த வீடியோல அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.